Daily. Taste the Daily. விருத்தாசலம் ரயில்வே மேம்பாலத்தில் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒரே காரில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு மீண்டும் தனது சொந்த ஊரான நாகப்பட்டினத்திற்கு செல்ல கார் மூலமாக திரும்பிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பனை தரிசித்துவிட்டு தனியார் பேருந்து மூலமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது விருத்தாசலம் நகரத்துக்குட்பட்ட வயலூர் ரயில்வே மேம்பாலத்தில் மேலே வந்து கொண்டிருந்த திடீரென காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் கார் மற்றும் பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் சார்லஸ் மனைவி ரோஸ்லின் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாசலம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் காரில் இருந்த சார்லஸ், ஐரின், பிரின்சி, ரியானா மற்றும் ஷேக் மரிது ஆகிய 5 பேர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் சிறிது நேரம் ரயில்வே மேம்பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேத்தியாத்தோப்பு அருகே அரசு பேருந்து மோதி சாலையை கடக்க முயன்றவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அள்ளூர் கிராமத்தில் உள்ள ஓம் சக்தி கோவில் பகுதியில் 4 முனை சாலை சந்திப்பு பகுதி உள்ளது. இங்கு காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இருந்து சேத்தியாத்தோப்பு நோக்கி செல்ல முயன்ற அருகே உள்ள மணக்காடு கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பநாதன் மகன் புகழேந்தி மீது பாளையங்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த இளைஞர் புகழேந்திற்கு இன்னும் 2 வாரத்தில் திருமணம் நடைபெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதியின் நண்பர்களுக்காக தனது இருக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் விட்டுக் கொடுத்தது மாபெரும் தவறு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் பாட்டன் என்ற தலைப்பில் நடைபெற்ற தொழில் முனைவோர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நடிகர் விஜய் மீது நம்பிக்கையை வைத்து கூட்டணிக்கு அழைக்கும் செல்வ பெருந்தகை 10% நம்பிக்கையாவது ராகுல் காந்தி மீது வையுங்கள் என்று கூறினார். மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதியின் நண்பர்களுக்காக தனது இருக்கையை மாவட்ட ஆட்சியர் விட்டுக் கொடுத்தது மாபெரும் தவறு என்றும், தான் தவறு செய்யவில்லை என பத்திரிகையாளரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்தது அதைவிட பெரிய தவறு என கருத்து கூறினார். தமிழகத்தில் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டதாகவும் விமர்சித்து பேசினார். அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜய் நிச்சயமா எங்களுக்கு இந்தியா கூட்டணியில சேரணும். அப்பதான் அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் நல்லது, வெற்றியும் பெறும் சொல்லி செல்வ பெருந்தகை அளிக்கணும்னா நீங்க எங்களோட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா, சமீபத்தில் ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் விஜய் அழைச்சார், இங்கிட்ட வந்து சேர்ந்துக்கணும். இன்னைக்கு எந்த கட்சிகள்லாம் தமிழகத்துல காணாம போயிட்டு இருக்கோ அவங்க எல்லாம் நீங்க விஜயை துணை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து எங்க கட்சியில சேர்த்துங்க, நீங்க வந்து காங்கிரஸ்ல சேருங்க, நீங்க எங்க கூட்டணியில சேருங்க. அதனால அண்ணன் செல்வ பெருந்தகையர்களுக்கு நான் சொல்ற கூட என்னன்னா, நீங்க விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைய ஒரு 10% ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். காரைக்குடி அருகே புனித வனத்து அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவில் ஒரு கரும்பு 50,100 ரூபாய்க்கு ஏலம் போனது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பார்த்தான்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழமையான புனித வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் பொங்கல் விழா களை கட்டியது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியும் இரவில் சப்பரத்தில் புனித வனத்து அந்தோணியார், பாத்திமா மாலா தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடந்தது. தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்வான கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்பு நேர்த்திக்கடன் செலுத்தி புனித வனத்து அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஆலய வளாகத்தில் வைத்து ஏலம் விடப்பட்டது. இதில் முதல் கரும்பு ரூபாய் 50,100 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் பாடப்பட்டியை
சேர்ந்த அந்தோணி என்பவர் பெற்றுக் கொண்டார். கரும்பு ஏலம் எடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதால் போட்டி போட்டுக் கொண்டு கிராம மக்கள் ஏலம் எடுத்தனர். நல்லா படிக்கணும், என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தேர்த்திக்கடலில் இது பண்ணுவாங்க. அதை முடித்தவுடன் அந்த கரும்பை மொத்தத்தில் கிராமத்தில் ஏலம் விடுவாங்க. இந்த ஆண்டு முதல் கரும்பு 50,100 நான் எடுத்திருக்கேன். போன ஆண்டு 1,75,000 எடுத்தாங்க. அவருடைய நேர்த்திக்கடன் வேறு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் வைத்துக் கொள்வார்கள். மேக்சிமம் அதிக அளவு எத்தது போதும் ஒவ்வொரு வருஷமும் தொகை மாறும். இது கடவுளுக்கு செய்த நன்றி, கடவுள் எங்களுக்கு செய்த நன்றிக்காக அவருக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவோம். சிந்தலைச்சேரியில் புனித அந்தோணியார் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் முத்தமிழ்பாளையம் தாலுகா சிந்தலைச்சேரி ஊராட்சியில் அமைந்துள்ள புனித அந்தோணியாரின் 107ஆம் ஆண்டு தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு அந்தோணியாரின் தேரை இழுத்து சென்றனர். முன்னதாக தேவாலயத்தில் 30க்கும் மேற்பட்ட குருமார்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு திருப்பலி அருட்தந்தை மரியதுறவு தலைமையில் நடைபெற்றது. பின்பு குருமார்கள் தேரினை புனித நீரால் மந்திரித்து அபிஷேகம் செய்து தேர் புறப்பட்ட நிலையில் தேவாரம் காவல் ஆய்வாளர் ஐயமார் ஜோதி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.